ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கேன். ஒரு 7 days இருக்குள்ள. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸோடைய படம் தான். ஸோ அவருடைய படம் தான் மதராசி. September 5th அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடித்த திரைப்படம் தான் அது. அண்ட் அந்த படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சலம்பல பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த பாட்டு வந்து எல்லாரும் மதியிலும் ரொம்ப ஒரு லூப் மோட்டில் போய்கிட்டு இருக்க ஒரு பாடல். அதை தொடர்ந்து செகண்ட் சிங்கிள் வெளியிட்டிருக்கோம். அந்த பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் வலிகிறேன். ஸோ அந்த படம் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறதான். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டுக்கு நம்ம அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து அந்த சேர்ந்து பாடியிருக்காரு, இன்க்ளூடிங் அனதர் சிங்கர். அது வந்து வாமே ஃபியா அப்படின்ற ஒரு சிங்கர். அவர் யாருன்னு நானும் தேடி பார்த்தேன் அப்படின்னு யாருமே இல்லை. பட் ஸ்டில் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டதுக்கப்புறம் என்ன இதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ இதை பற்றி பேசலாமா? ஸோ ரெடி, 3, 2, 1 and here we go. விக்னேஷ் சிவன் லிரிக்கல். வர வர ரொம்ப வழியிறேன், நான் வழியிறேனே, நான் இழிகிறேனே, கொல 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 கொலவன கொலவன கொலைகிறேனே, அரகொரவன அலைகிறேன் அலைகிறேன் அலைகிறேனே, வள வளன்னு பேசுறேன், உள்ள கண்டென்ட்டே இல்லை, எது சொன்னாலும் சிரிக்கிற, இது போதும் நான் விழ, பரபரன்னு ஓடுது, டைம் போறது தெரியல, கிருகிருன்னு சுத்துது, ஆனா உள்ள 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 ஏதும் மாறலையே, உள்ளார ஓடி போய் ஊஞ்சலாடுறாளே, உன்னால ஒரு ஆல்பம் சாங் மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சொல்லாத சோகமெல்லாம் தாண்டி ஓடி போகுது, சைலண்டா நானும் உள்ள பாடுறேன், வழிகிறேன், நான் வழிகிறேனே, Cool steps. Escape. நான் இழிகிறேனே, கொல 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 கொலவன கொலவன கொலைகிறேனே, அரகொரவன அலைகிறேன் அலைகிறேன் அலைகிறேனே. The song just reminds me a song from Remo. சிரிக்காத பாடல். பிகாஸ் அதுலேயும் இப்படி தான் இருக்குல்ல, சிம்பிளான ஒரு ட்ராக், ப்ரீஸியாக இருக்கும். ஒரு ஆசை எல்லாமே நிறைவேறும் நேரம் வந்தாச்சு, நழுவின நல்லதெல்லாமே நம் பக்கம் நடக்க வச்சாச்சு, முழிக்கிற நேரம் எல்லாமே மினுக்கிற நேரம் ஆயாச்சு, சலிக்கிற நேரமும் கூட சிரிக்கிற நேரமா போச்சு, டாக்டாக்னு செக் பண்ண வந்தே லாக் லாக்கான ஆனே, அக்கக்கா கலண்டிருந்ததெல்லாம் டிக் டிக் ஆக்கி போனேன், லுக் லுக்கா நிறுத்திடாதாமா திக் திக்னே நான் இருக்கேன், சொல்லப்போனால் இருக்கும் நேஷனல் க்ரஷ் இந்த ருக்மினியாக வைக்கலாம்ல. அவ்வளோ சாமிங்காக இருக்குங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது. ஓடி போய் ஊஞ்சலாடுறாளே, உன்னால ஓரமா போய் ஆடுறேன், சொல்லாத சோகமெல்லாம் தாண்டி ஓடி போகுது, சைலண்டா நானும் உள்ள பாடுறேன், வழிகிறேன், நான் வழிகிறேனே, நான் இழிகிறேனே, கொல 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 கொலவன கொலவன கொலைகிறேனே, அரகொரவன அலைகிறேன் அலைகிறேன் அலைகிறேனே. சீன்ஸ் டூ நியூ இல்லை. எனக்கு என்னன்னா என் ஆசைப்படுற சாங்கெல்லாம் மைண்டுக்கு வந்து இதை பார்க்கும்போது fall in love. மதராசி. ஸோ ஏஆர்எம்மோட மூவி சாங் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வாஸ் ஸோ கியூட். நல்லா இருந்துச்சு கேட்கும்போது.
அது எப்படின்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெமோ படத்தில் சிரிக்காதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்கு அந்த பாட்டு ரிமைண்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த லைக் ஸ்லோ சாங், இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு ப்ரீஸியான ட்ரக்குங்க. இவருடைய அந்த ஹூக் டான்ஸ் ஸ்டெப்ஸ் ரொம்ப நாச்சு. ஜஸ்ட் த டான்ஸ் ஹிட் தி ஃப்ளோஸுங்க வித் ஹிஸ் ஸ்மூத் அண்ட் சில்கி ஸ்டெப்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட லைக் எஸ்கே ஹாஸ் லிட்ரலி ஹி ஹாஸ் என்ன சொல்லுங்கள், அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது ஓ மை காட், அவரோட டான்ஸர் எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை. ஸோ அடுத்த காலிவுட்க்கு வந்து இவன் மாதிரி ஆக்டர்ஸ் இருந்தால் தே கேன் சேவ் த ஹோல் காலிவுட் இண்டஸ்ட்ரி ஃபார் ஷுர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அனிருத், எனக்கு என்னென்னா எனக்கு இருக்க ஒரு மாணவர் மாதிரிக்கு என்னென்னா எப்பயுமே அதோட இதொன்று இருக்குங்க. லைக் ஒரு 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 மியூசிக் டைரக்டராக இருந்து நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம். ஒரு டைமில் ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன் எல்லாம் யூஸ் பண்ண சிங்கர்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு க்ரூ அப்படியே இருப்பாங்க, கேட்கும்போது இந்த சிங்கர்ஸ் இப்படியா இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற மாதிரி. பட் நவடேஸ் ஐ கேன் சி ஒன்லி அனிருத் இஸ் பீங் யூஸ் ஃபார் ஆல் தி சாங்ஸ். அண்ட் அவருடைய மார்க்கெட் வந்து லைக் கம்ப்ளீட்லி இட் ஹஸ் லைக் ruin the whole musical industry மாதிரி தான் தெரியுது. ruinedன்னு சொல்ல மாட்டேன், பட் இட் ஹஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம். பட் இந்த சென்ஸ் ஒரு சில பாட்டுக்கெல்லாம் அவரோட வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இந்த பாட்டில் என் குறையெல்லாம் ஒன்று சொல்லலை, பட் எனக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயம். ஆனால் நல்லாயிருக்கு, பாட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். ரெமோ பாட்டுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த இடையில வந்து ஒரு சில லைக் அந்த ருக்மிணி அண்ட் சிவகார்த்திகனோட புது கேமியோவில் லைக் அவனோட ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கணும் ருக்மிணி அண்ட் சிவகார்த்திகனோடைய லைக் படங்கள். படம்னா இந்த ஒரு படத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து இந்த படம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்து மேலே. இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதையும் கண்டிப்பாக எடுத்து பண்ணணும். நேற்று இந்த பாட்டை எடுத்து போட்டு தான் நேற்றே பண்ணியிருக்காங்க, பட் டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டேன். எனக்கு தோன்ற விஷயத்தை சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பாட்டை கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்ப்ரெசிவான ட்ராக்குன்னு சொல்ல முடியாது, பட் கேட்குறதுக்கு ரொம்ப காமான ஒரு சாங் அது இருந்துச்சு. பார்க்கலாம். சரம்பல லவ் ஃபில்ச்சர், இது ஒரு லவ் சாங். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு மிக்ஸ் அப்படின்றது தெரியலை. லைக் ட்ரெய்லரை பார்த்து புரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும்னு தெரியலை. ஸோ வெயிட் ஃபார் தி ட்ரெய்லர் அண்ட் த வீடியோ வில் பி தேர் பை டுடே. ஸோ தட்ஸ் இட். ஐம் எண்டிங் திஸ் வீடியோ ரைட் நவ். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா அதை பற்றி அடுத்து பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.